கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் புதிய மாதத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம போன மாதத்திலே செய்த நன்மைகளுக்காய் நம்ம நன்றி செலுத்தி புதிய மாதத்தை அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த வேலையிலே நாம் ஜெபிக்கம் பண்ணும்படியாய் அநேக லைவ்ல என்னோட சேர்ந்து ஜெபித்தீங்க. வராதவர்களுக்காக அந்த வீடியோ. கர்த்தர் போன மாதத்திலே எத்தனையோ நன்மைகளை செய்தார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் வியாதிகள் மத்தியிலும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மளை வழிநடத்தின தேவன், நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன். அநேக இக்கட்டான சூழ்நிலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அநேக சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் மடிந்து போகாதபடி உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நாங்கள் கூட பஹ்ரைன் தேசத்தில் இருக்கிறோம். அந்த வார்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்க சூழ்நிலை கூட எங்களை பாதுகாத்து நன்றி செலுத்தும்படி என்னை போல அநேகர் நீங்க போன மாதத்தில் எத்தனையோ நன்மைகள் வியாதியின் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு இந்த மார்ச் மாதம் முடித்து ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி அவருடைய கரத்திலிருந்து நாம் அந்த மாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேகருக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த இடத்துல பெரிய விடுதலை கொடுத்தார். அநேக விண்ணப்பங்களை அந்த இடத்துல ஜெபிக்க பண்ணும்படியா என்னோட சேர்ந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனல்ல என்னோட லைவை பார்க்காதவங்க, என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இந்த வீடியோவை நீங்க முழுக்க பாருங்க. கர்த்தர் நாம் மாத்திரம் மையப்படுவதாக. ஏசப்பா இந்த நாளிலே லைவ்ல சேர்ந்து அநேக காரியங்களை நாங்கள் ஜெபிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அதிலே கர்த்தர் செய்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் எதெல்லாம் இழந்து போனோமோ போன மாதத்துல போன நாட்களிலே இழந்து போன காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். நன்மையாய் மாற்றி தாங்க ஏசப்பா என்று சொல்லி இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுங்க என்று சொல்லி நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய வியாதிகள் மத்தியிலும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கும் பண்ணும்படியாய் அநேக பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தும்படியாக கழுகுக்கு சமானமாய் தேவன் நம்முடைய பலவீனங்களை மாற்றி பலத்தால் இடைக்கட்டும் பண்ணும்படியாய் இந்த புதிய மாதத்தை அவருடைய கரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதம் முழுவதும் அது ஆசீர்வாதமான ஒரு அற்புதமான மாதமாய் மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஜெபத்துல வைத்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாறி போகும். ஜெபம் என்பது ஒன்றுமில்லை, கர்த்தரோடு நாம் பேசுகிற, அவரோடு முழு மனதோடு உரையாடுகிற ஒரு கான்வர்சேஷன் தான். நமக்கு என்ன தேவை, நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இடத்துல கேளுங்க, ஏசப்பா இந்த மாதத்துல நீர் எங்களுக்காய் நீ நன்மை செய்து இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதத்துல எந்த பலவீனமோ எல்லா சூழ்நிலையை மாற்றுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் எல்லாவற்றும் மாற்றி உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அது போல எங்கள் சத்துருக்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தராகிய இயேசு இந்த மாதத்துல எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்க. போன மாதத்துல எதெல்லாம் நாங்கள் இழந்து போனோமோ, எதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளாம முடியாம போ கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பண செலவுகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த புதிய மாதத்திலே என் தேவன் ஆண்டவரே எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றுங்க, எல்லா வியாதிகளையும் மாற்றுங்க, எல்லா கண் பொறாமைகளையும் மாற்றுங்க என்று சொல்லி நம்ம ஜெபித்து அவருடைய கரத்தில் இந்த மாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும். சமாதானத்தின் தேவன் போன மாதத்திலே சமாதானம் குலைந்து இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த புதிய மாதத்திலே சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருந்து சமாதானம், எங்களோட வாழ்க்கையிலே சமாதானம், வேலை செய்கிற இடங்களிலே சமாதானம், எங்கள் இந்த உலகத்திலே சமாதானமற்ற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் இருந்து புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நாம் மாத்திரம் மையப்படுவதாக. இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்து கொண்டிருக்கிற போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதத்துல தொடங்கின இந்த போர் அதிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், பத்திரமாய் வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லிட்டு இந்த புதிய மாதத்துல ஆண்டவரத்தை நம்ம கேட்போம். உபவாசத்தை நம்ம கேட்கும் பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் அல்லவா, அவரத்துல கேட்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த கூடி சீக்கிரமாய் சூழ்நிலை எல்லாம் மாறணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு சவுண்ட் எனக்கு நல்லா கேட்குது. ஆனாலும் ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியா நான் அவருடைய சேனைகளின் மத்தியிலே துதிக்கப்படும்படியா கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற தேவ தூதர்களை என் பாதம் கலையிடாதபடி அவருடைய நிழலில் என்னை பாதுகாத்து வருகிற தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துல புது மாதத்தை அவர் கரத்துல பெற்றுக்கொள்ளுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எதுக்காக ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்றதுல ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது.
வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரார். அதனால நம்ம ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். போன மாசத்துல ஏசப்பா எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சீங்க, நோயெல்லாம் நீக்கினீங்க, என் அக்கிரமெல்லாம் மன்னித்தீங்க, என் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டீங்க, கிருபையினால என்னை முடிசூட்டினீங்களே அப்படி நம்ம ஜெபித்து இந்த வசனங்களை வைத்து நமது புதிய மாதத்திற்குள்ளாக கிருபையின் மாதமாக இது மாறும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் கால் வைக்கிற எல்லா இடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு இந்த புதிய மாதத்துல நீங்க பிரவேசிக்கும் பொழுது ஜெபத்தோடு பிரவேசிங்க. ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க நோய் நொடிகள் எதுவுமே வராதபடி வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்ப கர்த்தர் நம்ம பலத்தோடும் சுகத்தோடும் இருக்கும் பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். வீட்டிலே அப்பமாகிலும் எண்ணெயாகிலும் குறைந்து போகாதபடி இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக ஜெபத்தோடு பிரவேசிக்க ஒவ்வொருவரும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மாத்திரமே மையப்படுவதாக. உள்ளம் பொங்கும் பண்ணும்படியாய் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்கும் பண்ணும்படியாய் கர்த்தர் எப்படிதான் நன்மை செய்றார் பாருங்க. தேற்றிட ஒருவரும் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு, தேற்றும் எந்தன் இயேசுவே, சற்பரனே பொற்பரனே, உண்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த பாடல் என்ன இன்னைக்கு ரொம்ப தொட்டுது, அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண லைவ்ல. நான் இந்த பாடலை பாடினேன். தெல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்து கொண்டீரே, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் பொங்குதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் பொங்குதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்கள் கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது, தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த இயேசுவே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த இயேசுவே, சற்பரனே பொற்பரனே, உம்மை நான் என்றும் துதிப்பேன், இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்து கொண்டீரே, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை அலையில் வைத்து ஆக்கி கொண்டீரே, உள்ளமெல்லாம் பொங்குதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் பொங்குதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்கள் கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த பாடல் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு ஜோபிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சாங் ஒரு வீடியோவில் கேட்டேன். அதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன தவறாக என்னோடய வாய்ஸு சரியாக பாடலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாய்ஸ் அல்ல, மியூசிக் அல்ல, ஆண்டவர் அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளோடும் என்னோட பேசினார். இன்று உங்களுக்கு இந்த சாங் மூலமாக பாடல் மூலமாக ஆண்டவர் பேசுவார் என்று இந்த பாடலை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இந்த உள்ளமெல்லாம் உருகுதையா என்ற பாடலை யூடியூப்ல போய் பாடுங்க. அதோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த பாடல் எழுதினவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யார் எழுதுறாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பரான ஒரு சாங் இது, ரொம்ப பிடிச்சிச்சு. கர்த்தர் உங்களையும் உள்ளம் பொங்கும் பண்ணும்படியாய் தேற்றிட யாருமே இல்லை, ஆற்றிட யாருமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்களேன், தேற்றிட ஒருவரும் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளை தூற்றுறதுக்கு பல பேர். சேற்றை வீசும் மனிதர் உண்டு. நம்ம மேலே சேற்றை வீசி நம்மளை காயப்படுத்தி நம்மளை அழுக்காக்குற மனிதர்கள் தான் அந்த உலகத்தில். ஆனால் கர்த்தர் இருளான நம்முடைய பாதையை வெளிச்சமாக்குகிற தேவன், நம்ம வாழ்க்கையிலே வெளிச்சமாய் விளக்கை ஏற்றுகிற தேவன். அதனால தான் நம்ம தெல்லுப்பூச்சியான இந்த பூச்சியான நம்மளோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி நல் வாழ்க்கையை கொடுத்து அவர் அரவணைக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், மனம் பொங்கும்படியாய், உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க நண்பை அவர் அன்பை நினைத்து நீங்கள் சந்தோஷித்து இந்த பாட்டை பாடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளையும் அவர் சந்தித்து நீங்கள் நன்மையினால் புசித்து இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஹாப்பி ஏப்ரல் ஃபார் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.